தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் ஒரு கண்டென்ட் என்டர்டெய்னரா? கேள்வி கேட்ட நெறியாளருக்கு விழுந்த செருப்படி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. இணையம் முழுவதும் அதிகம் பேசப்படக்கூடிய, அதிகம் பார்க்கப்படக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி தென்பட்டுச்சு. இதை விசாரித்து பார்க்கும்போது இது இப்பொழுது எடுத்த காணொலி இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பே அண்ணன் சீமான் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பே பேசியதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு அப்போவே தெரிந்திருந்தால் அப்போவே தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு அந்த நெறியாளருடைய முகம் காட்டி தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இதற்கான தக்க பதிலடி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு எதிர்பார்ப்பும் கூட. எப்படி மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்து தினம் தினம் பத்திரிகையாளரை சந்தித்து அவர்களது பிரச்சனைக்கு தோல் நிற்கக்கூடிய ஒருத்தவரை பார்த்து சீமான் அதிகம் பேசுவது, சீமான் ஒரு கண்டென்ட் என்டர்டெய்னராங்கிற ஒரு கேள்வி உனக்கு கேட்க தோணுதுன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? வேறு ஏதாவது ஒரு கட்சி தலைவரை பார்த்து இப்படி கேட்க முடியுமா? அண்ணன் தம்பியாக பழகிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை எந்த அளவுக்கு கேலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேலி பண்ணுவது அப்படின்னா அது எந்த வகையில் எடுத்துக்கொள்வது? இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கான கோபம் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்கள் மீது முரண் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் கூட இதை பதிவு பண்ணும்போது அந்த ஊடகவியலாளர் அந்த இடத்துல அவர் பேசி இருந்திருக்கூடாது, அவனை கழட்டி அடிச்சிருக்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு கேள்வியை எப்படி கேட்பதற்கான எண்ணம் வந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் இல்லை, மாற்று கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இந்த எண்ணம் வருகிறது. இதை இணையத்தில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ மக்களுக்காக உழைக்கிற எல்லாரையும் கேலி கூத்தாக்கி இந்த மாதிரி ஒன்று பண்ணிடுறீங்க. அப்போ எதுவுமே செய்யாமல் ஒருத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் பதவியில் உட்கார வைக்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னும்போது அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போனாலும் அவர் செய்யக்கூடிய வேலைகள் வரக்கூடிய பிரச்சனை என்றாலும் இவர் தான் போராடுகிறார் அப்படின்னும்போது அப்போ உங்கள் மூஞ்சை எங்கே எடுத்து வைப்பீங்க? ஒருவர் தொடர்ச்சியாக பேசுவது மக்கள் நலனுக்காக குரல் கொடுப்பதை ஒரு கண்டென்ட்டு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்படி நான் கூசாமல் பேச வருது அப்படிங்கிறதே நமக்கு புரியல. இப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் இருக்க வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கு யார் போராடுறாங்களோ, இன்னும் சொல்லப்போனால் அந்த உண்மையான கதாநாயகன் ஹீரோ யாரோ அவர் அவர்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் எப்போது ஒழிகிறதோ அப்பொழுது தான் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான கதாநாயகன், மக்களின் முதல்வன் அப்படின்ற அத்தனை விடயங்களும் நடக்கணும். அப்படின்னா அங்கே நேர்மையான இடம் மாறினால்தான் நடக்கும். அப்பொழுது தெரியும் நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்பு என்ன, அண்ணன் சீமான் அவர்களது உழைப்பு என்ன, இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறது ஆட்சி அதிகாரம் எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இந்த காணொலியை நிச்சயம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் தவிர்த்துருக்கிறேன், அவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த காணொலியை பார்த்துட்டு உங்களது மனநிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.